எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் குடிசை சேனல்ல மசால் வடை. இது கல்யாணத்தில் மத்தியான சாப்பாட்டில் வைக்கிற ஒரு சைடிஷ். இன்னைக்கு நம்ம கல்யாண மாஸ்டர் எப்படி செய்யறதுன்றத செஞ்சு காமிக்க போறாரு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க பார்க்கலாம். மறக்காம சமையல் குடிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் பார்த்தலாம். கடலைப்பருப்பு 100 கிராம். கடலைப்பருப்பு அரைச்சது ஊற வச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அரைச்சது. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். உப்பு தேவையான அளவு. சோம்பு இடித்த சோம்பு அளவு ஒரு ஸ்பூன். இஞ்சி வெட்டின இஞ்சி போடணுமா? வெட்டின இஞ்சி ஒரு துண்டு. ஒன்று பூண்டு. இடித்த பூண்டு எத்தனை? ஒரு 4 பீஸா 5 பீஸா? ஒரு பூண்டு போதும். ஒரு முழு பூண்டு இடித்தது. கருவேப்பிலை கொஞ்சம். கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி கொஞ்சம். புதினா போடணுமா? நான் போடணும். புதினா கொஞ்சம். இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அளவு. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், 2 பச்சை மிளகா. ஓகே. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா எல்லாம் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு சேர்ந்து வந்தோடனே நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பெருசாக வேணும்னா ஒரு 5-6 வடை தட்டலாம் 100 கிராமுக்கு. மீடியம் சைஸ்னால் ஒரு 10 வடை, சின்னனா ஒரு 15 வடை தட்டலாம். குடும்பத்தை தடி போடணுமா? சின்ன வெங்காயம் போட்டுருங்க. பெரிய வெங்காயம் போடலாம்ல? சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய், மசாலோட சுட, நூறு கிராமில் என்ன 5-10 வடை செய்யலாமா? என்ன சுடணும்னா அப்படியே இந்த மாதிரி தட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது. சரி. பொரிஞ்சி வந்தோன்னா 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். வைக்கலாம்ப்பா. இன்றைக்கி ஒரு தட்டு இருக்கும் மூங்கில் செஞ்சது.
அது இதில் தட்டுமே தான் இருக்கும். அது லேசாக உள்ள என்ன தடவி சின்ன மாதிரி இருக்கணும். அதில் புரிஞ்சு உச்சி மணிக்கிறோமா அது உள்ளே வச்சு அது வச்சுக்கணும். அது தட்டினோம்னா சுத்தமாக கிலோ வந்துடும். நல்லா வடை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு, நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள நம்ம இப்போ எடுத்துடலாம். வடை நல்லா வெந்தோன்னா பொரிஞ்சு வந்தோன்னா எடுத்த வேண்டியதான். பார்க்கவே அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கல்யாணத்தில் நல்லா இந்த சாம்பாருக்கு ரசம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சமையல் குறித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.